நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, மே துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றிப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு நீங்கள் பேச வேண்டும் ஐயா. ஐயா, மே துதிக்கிறோம். கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் காட்ட வேண்டும் ஐயா. உடைய மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் கர்த்தாவே அவங்களை ஆற்ற தேற்ற பரிசுத்தப்படுத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவே, உடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ரெக்கார்டிங் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட பலவீனமாக தான் எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்வேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எதற்காக நம்மை அழைக்கிறாரோ அந்த அழைப்பு ஒரு நாளுமே மாறவே மாறாது. தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த காரியம் நிறைவேறும் மட்டும் தேவன் நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம நினைப்போம், இது இனிமே முடியாது, இது இனிமே நடக்காது, இந்த இவ்வளோ பெரிய ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியாது, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு செய்தி கிடைக்கல, எனக்கு பலன் இல்லை, அப்படிலாம் சொல்லி நம்ம அநேக காரியங்களை நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் எதுவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் நீங்கள் சோர்ந்து போனவர்களாக, எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்மளால் நடத்த முடியும், இவ்வளோ பெரிய இந்த சபையை நம்மால் எப்படி நடத்த முடியும், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னால் என்னால் எப்படி நின்று தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் கூட நீங்கள் தளர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவனாகி கர்த்தர், முன் குறித்தவர் உங்களை தூக்கி கொண்டு அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. நீங்கள் அதிகமாக நம்ம பலவீனமாக இருக்கோம், இல்லை மனதளவில் சோர்ந்து இருக்கோம் அப்படின்ட்டு, இல்லை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைனால மனம் தளர்ந்துருக்கு, ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் மன தளர்ந்து இருந்தால் கூட தேவனாகிய கர்த்தர் அவருடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். ஊழியமும் ஜெப வாழ்க்கையுமே மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையும் உங்கள் வீட்டில் ஒரு திருமணமா, இல்லை ஒரு வீடு நீங்கள் முடிக்கணுமா, எந்த ஒரு காரியம், ஒரு வேலை கிடைக்கணுமா, ரொம்ப தூரம் ஒரு பிரயாணமா, எதுவாக இருந்தாலும் அதிலையும் தேவன் செயலாற்றுவார். இவ்வளோ தூரம் நான் போய் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி விடும். ரொம்ப சுலபமாக அந்த இடத்தை கடந்து விடுவீர்கள். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாமே லேசான காரியம். பயப்படாது என்று சொல்லுகிறார், கரம் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானதை எல்லாம் செவையாக்குவேன், நீ பயப்படாது, என் தேவனால் கூடும். அவர் அவ்வளவு சக்தி படைத்தவர். தேவன் அன்புள்ளவர் என்று நம்ம எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவாக தேவன் சக்தி நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர் என்பதையும் நாம் நம்முடைய மனப்பூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நம்ம அதிகமாக அறிந்திருந்தால்தான் இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவனை நம்ம பயன்படுத்த முடியும். என் தேவனால் கூடும், இதனால் லேசான காரியம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய சக்தி நிறைந்தவர் என்பதை எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. நாம் அன்பை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், தன்னையே பலியாக கொடுத்தார், பிதாவரை நமக்கு தந்தருளினார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், இன்று பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இது எல்லாமே தேவனுடைய அன்பு தான். அதோடு கூட ப்ளஸ் கூட்டி நீங்கள் சேர்க்க வேண்டியது தேவனுடைய சக்தி. அந்த வல்லமையை எவ்வளவு நீங்கள் அறிகிறீங்களோ அவ்வளவாக வாழ்க்கை பயணம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அதனால் அன்பை அறிந்த நீங்கள் அவருடைய வல்லமையையும் அறிந்து கொள்ளுங்கள். சுகவீனமாக மகனை கொண்டு வந்த
தகப்பன் இடத்துல தேவன் கேட்ட கேள்வியை தான் ஏசப்பா கேட்டாங்க. இதை செய்ய உன் மகனை குணமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவர் ஆமா அப்படின்னு சொல்றார். அந்த நேரத்தில் மகனை கர்த்தருடைய சக்தி அவருடைய சரீரத்தில் இருந்து அந்த வல்லமை இறங்கி குணமாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில எந்த காற்று வீசட்டும், எந்த பலவீனம் வரட்டும், நீங்க தேவனுடைய சக்தியை உணர்ந்திருந்தீர்களானால் நீங்கள் ஜெயம் எடுத்துருவீர்கள். நீங்க சொல்லணும், பா உங்களுக்கு முடியும், வல்லமை இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்க. ஏடிஎம் கார்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க, போகும்போது இதுக்குள்ளே பணம் இருக்குமா இருக்காதா? அப்படியா நம்ம போவோம். நம்ம போன உடனே அந்த மிஷினில் நம்ம கார்டை வைப்போம். நம்ம எவ்வளோ பணம் நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ அது அவ்வளோ பணமும் நம்ம கையில் வந்துடும். அது எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் அந்த ஏடிஎம் மிஷினை நம்புகிற நீங்கள் தேவனை ஏன் நம்பக்கூடாது? அவருடைய வல்லமை நம்பக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் இது முடிஞ்சே போயிட்டு இந்த காரியம், இந்த சாப்டர் க்ளோஸ், அது என் பிள்ளை வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை அது வியாதியாக இருக்கலாம், இல்லை நம்ம எதையோ ஒன்று இழந்துட்டோம், இனிமே அது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் நினைச்சாருன்னா வாங்கி தந்துடுவார். அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். தேவனே, இதை எனக்கு நீங்கள் மீண்டும் தருவதற்கு உங்களால் முடியும். நான் இப்படி இழந்திருக்கேன், இவ்வளவு நான் இழந்திருக்கேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன்னா உங்களுக்கு வல்லமை இருக்குது. எப்போ எந்த இருதயத்தை மாற்றணும், எப்போ பட்டனை ஆன் பண்ணணும், எப்போ சுவிட்சை போடணும் அப்படின்ட்டு ஏசப்பாவுக்கு தெரியும். தெரியும் போது நம்ம தேவையை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர், சக்தி படைத்தவர். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை அதிகமாக அறிவதற்கு நாம் அவரை பாட வேண்டும், நாம் அவரை துதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தினுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நமக்கு தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் கொடுக்கப்பட்ட நம்ம தகுதி, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, துதிப்பது தான், அவரை மகிமைப்படுத்துவது தான், தேவனை பரிசுத்தர் என்று போற்றக்கூடியது தான். அப்படி செய்யும்போது தேவனுடைய வல்லமையினாலே உங்கள் வீடு நிரம்பும், உங்களுடைய காரியம் ஜெயமாகும். நீங்கள் நெடுநாளாக காத்திருக்கலாம், 20 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், 15 ஆண்டுகள் நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ 1 வருஷமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நடக்கும், நடக்கும். கர்த்தருடைய வேத வசனம் பொய் சொல்லாது, தேவன் மாறாதவர். இன்றைக்கி உங்களுக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தேவை எது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல தேவன் எனக்கு உதவி செய்ததுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை இந்த கழுதையாக சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன். அன்றைக்கு ஒரு கழுதை இயேசுப்பாவை சுமந்தது, அப்படி போல இன்றைக்கி நான் அவருடைய வார்த்தையையும் அவரையும் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன் அவருடைய கிருபையினால். அதனால் இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த செய்தி நான் ஆரம்பிக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் எது தெரியுமா? இன்றைய தேவை ஜபம். ஜபம்தான். இங்கே ஜெபிக்க தான் மிகுந்த குறைவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். செய்தி கேட்கின்றார்கள் யூடியூப்பில், இல்லை வெளியே கூட்டங்களில், எங்கெல்லாமோ நீங்கள் பெரிய மீட்டிங்கில் அட்டன் பண்ணினாலும் ஜபம் என்ற அந்த திறவுகோலை நீங்கள் எடுத்தால்தான் உடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபித்தால் ஜெயமெடுப்பீர்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கின்றார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை தங்கத்தினால செய்து நீ தான் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை வணங்கி உட்கார்ந்து விளையாண்டு அதற்கு ஆராதனை செய்தார்கள். அதை தேவன் பார்த்தார், அதை மோசையின் இடத்துல சொன்னார். மோசே இந்த காட்சியை கண்டு அவர் கலங்கி தவிக்கிறார். அப்போ ஆனால் தேவன் அதை மன்னிக்கணுமே, தேவன் இப்பொழுது கோபமாக இருக்கின்றார். ஏனென்றால் பொடினால் செய்த கன்றுக்குட்டியை வணங்க மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அவர் பேசாத ஒரு சிலையை அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தேவன் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். நான் வாசிக்கிறேன்,
யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இவங்களை நான் பார்த்தேன், எகிப்தில் இருக்கும்போது பார்த்தேன், இப்போ வரும்போது நான் இவங்களை பார்க்குறேன், இவங்க வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள். சில கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, பொண்ணு வந்து ஸ்டேஜில் நிற்பாங்க, வந்து மாப்பிள்ளை நிற்க மாட்டாங்க. அது பெண்ணு வாழ்த்தினாலும் சரி, நிச்சயதார்த்தினாலும் சரி, யாரை தான் கொண்டு விடுவாங்க? பெண்ணை தான் கொண்டு விடுவாங்க. ஆனால் அந்த பெண்ணு வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லவே மாட்டாங்க. காலத்துலலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸ்டேஜுக்கு வந்தவுடனே எல்லாரையும் பார்த்து வாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படி சொல்லவே மாட்டாங்க. என்ன, யாராவது சொல்லணும். அதே மாதிரி மாமியார் வந்து மாலை போட வரும்போது கையை குவிச்சு தலையை குனிந்து வணங்கணும். அப்படி செய்ய மாட்டாங்க. மாப்பிள்ளை மாலை போடும்போது நிச்சயத்தோட கையை குவிச்சு தலையை வணங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 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 மணமகன் கொடுக்கின்றான், மணமகள் அப்படி தலை குனிந்து ஏற்றுக்கொள்றதுல குறைவு நிறைய இடங்களில் பார்க்கிறேன். சில பேருக்கு நான் அங்கே இருந்தே சொல்லி கொடுப்பேன், கையை கும்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த கணவனுக்கு மரியாதையாக, இந்த மாமியாருக்கு மரியாதையாக, இல்லை யார் நமக்கு அந்த மாலையை போடுறாங்களோ அவங்களுக்கு மரியாதையாக கை குவித்து தலையை வணங்கக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது இல்லை. அப்படியே 2 கையையும் போட்டுட்டு ஸ்டாண்டர்டைஸில் நிற்கிறாங்க. அது நல்லா இருக்காது. இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு நான் பார்த்துக்கிட்டே தான் வாரேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் மோசே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆன்சர் என்ன? ஆண்டவரே, நீங்கள் இவங்க மேலே கோபம் கொள்ளாதீங்க, இவங்கள நீங்கள் அழித்து போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல அப்படின்னா, நீ என்னை விட்டுருப்பா, நீ என்னை விட்டு விடு, நான் இந்த ஜனங்களை என்ன செய்வேன்? அழித்து போடுவேன், உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. ஆனால் மோசைக்கு வந்து அது பெரிய இஷ்டம் இல்லை. என்ன பெரிய ஜாதி ஆக்குறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, எனக்கு அது வேண்டாம். யார் இந்த ஜனங்களை நீர் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின இப்படியே ஜனங்களுக்கு விரோதமாக இப்படியே கோபம் பற்றி எரிவதென்ன? எவ்வளவு ஒரு மன தைரியத்தோட உரிமையோட மோசே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். நீங்கள் உங்களுடைய ஒரு பெரிய பலத்தினால, உங்களுடைய வல்லமையினால நீங்கள் இந்த ஜனங்களை, எகிப்து மன்னன் அந்த பார்வோன் மிக கடின இதயம் உள்ளவனாக இருந்தான், பலவிதமான நெருக்கத்தில் இருந்த ஜனங்களை உங்களுடைய வல்லமையினால் வெளியே கொண்டு வந்தீங்களே, இப்போ நீங்கள் அழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய கோபம் இப்படி பற்றி எரிவது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னை மறந்தவனாய், மாம்ச எண்ணங்கள் இல்லாதவனாய், ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஆவிய மண்டலத்துக்குள்ளே போய் அவர் தேவனை நோக்கி மோசே இவ்விதமாக ஜெபிக்கின்றார். இப்படிப்பட்ட ஜெபம்தான் இன்றைக்கு தேவை. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை விதமான ஆக்சிடெண்ட்டு பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம், பேப்பரில் பார்க்குறோம். நல்லா தண்ணி அடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஒருத்தன் மேலே மோதி ஒரு குட்டியாக ஒரு ஜீப்பில் ஒரு வேனில் இருக்கிற அவ்வளோ பேருமே சாகக்கூடிய அளவுக்கு வாலிபர்கள் குடித்து இந்த விதமான சேட்டை பண்ணுகிறார்கள். எந்த வாலிப பிள்ளை எந்த தப்பு எப்போ பண்ணிருமோ என்று பெற்றோர் பயந்து கொண்டு இருக்கிற சிச்சுவேஷனில், உலகத்தில் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை பார்க்கிற நாம், தேவனுடைய ஊழியக்காரர்களாக பார்க்கின்ற நாம், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சபையில் அதற்காக விசேஷித்த ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும், அதுக்காக விசேஷித்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கணும், வச்சு ஜனங்களை கூட்டணும். யோவேல சொன்னது போல பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே வாலிபர் கூட்டங்கள் அதிகமாக நடைபெற வேண்டும். எவ்வளவு வாலிபர் 10th படித்தாலே அவங்க பெரிய ஆளாக தெரியுதாங்க. அவங்க 9th வந்துட்டாலே நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிடுறாங்க.
10th படிக்கும் போதே மீசெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது பையங்களுக்கு. பொம்பளை பிள்ளைகளும் பெரிய ஆளாகிடுறாங்க. அவங்களும் யார் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு இல்லை, நம்ம பெரிய ஆள், நம்ம நிறைய படிச்சிட்டோம். +2 படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ஒரு மனதில் பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க. தேவனுக்கு பயம் கிடையாது, மனிதருக்கும் பயம் கிடையாது, பெற்றோருக்கு பயம் கிடையாது, அந்த கணக்கு கிடையாது, ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்காக இன்றைய ஜெபம் தேவை. அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடங்கள் நான் தனியாக முழங்கால் படிக்கிட்டு இல்லை உட்கார்ந்து இந்த வாலிப பெண்களுக்காக, ஆண்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜெப குறிப்பு எனக்கு வந்துச்சு. திருமணமாகி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அப்படியே கணவர் பெரிய வசதியானவங்க தான், நல்ல ஒரு தொழில் செய்கிறவங்க. ஒரு நாள் அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவருடைய மனைவி, அந்த வீட்டில் உள்ள அம்மா, அவங்களே க்ளீன் பண்ணிக்கிடுவாங்க போல். எப்படியோ தனியாக ஒரு வேலைக்காரி அந்த ரூமில் வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது பார்த்தாச்சுன்னா அங்கே அநேக தண்ணி அடிக்கிற பாட்டில் அங்கே இருந்துச்சான். அந்த பெண்ணு மட்டும் தான் இருப்பாளாம். மற்றபடி அவங்க கணவன் மனைவி அவங்க தனியாக இருக்கிற இடம் வேறு, இவ தனியாக படுக்க, ஏதாவது டிவி பார்க்க, அப்படியாக இந்த மனைவிக்கு அவர் நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் வந்து அவங்க படிக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பிள்ளை தன்னுடைய அறையில் கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் அடிக்கடி வாங்கி அந்த சாராயம் குடித்து அநேக பாட்டில்கள் அந்த வீட்டிலே இருந்திருக்கிறதை இந்த வேலைக்காரி எடுத்துக்கொண்டு காட்டினான். இந்த கணவன் இடத்துல, நம்முடைய மாமியார் இடத்துல எப்படி இருந்திருக்கும்? கடைசியில் என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற இந்த மகளை எப்படி திருத்துறது, என்ன செய்ய? அப்படியாக சொல்லி எங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தாங்க. நாங்களும் அந்த மகளை காண்டாக்ட் பண்ணோம். ஆண்டவருடைய கிருபையினால் என்ன சொன்னேன் அப்படின்னா, காரில் போகும்போது டிரைவர்கிட்ட சொல்லி டிரைவர் மூலமாக அந்த பீர் பாட்டிலை வாங்கியிருக்கின்றாள். கணவனுக்கு தெரியாமல் ஸ்கூலுக்கு போகும்போது. அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த பாட்டிலை எப்படி வெளியே போடன்னு தெரியல, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால் தன்னுடைய அறையிலே வைத்திருக்கிறாள், எப்படியாவது ஒரு நாள் போடணும்னு. ஆனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குடும்பமே கலங்கி இருந்தது. அருமையானவர்களே, ஒரு தாய் இப்படி இருந்தா அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? இந்த கணவனுக்கு எவ்வளோ மன துக்கமாக இருக்கும்? இப்படியெல்லாம் இருக்கிறதை இப்போ அவங்க நல்லா ஆயிட்டாங்க. நல்லா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டாங்க. அருமையானவர்களே, இப்படியெல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கின்றது. இதற்காக யார் ஜெபம் பண்ணுவா? இதற்காக யார் தேவனுடைய சமூகத்திலே அழுவா? இன்னும் ஒரு காலேஜ் அதே மாதிரி தான், எந்த ஊர்னு ஞாபகம் இல்லை. அந்த காலேஜில் நான் வந்து இது செய்தியில் கேட்டேன். அந்த காலேஜில் மே மாதம் இப்படி லீவு விடும்போது காலேஜை க்ளீன் பண்ணாங்களாம். ஃபுல்லாக லேடிஸ் தான், ஜென்ஸே கிடையாது, எல்லாமே லேடிஸு உள்ள காலேஜ் தான். க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு அறையிலையும் மூடையாக அவங்க இந்த பீர் பாட்டிலை எடுத்தாங்களாம். ஒவ்வொரு அறையிலையும் அநேக பீர் பாட்டில் குடித்த மூடைகள் இருந்தனவா. அந்த கரஸ்பாண்டருக்கு பெரிய ஷாக் ஆயிட்டான். இது எப்படி ஆயிற்று, இது எப்படி வந்தது என்று. இவர்களுக்காக இப்படி இன்னும் எங்கே என்ன நடக்கு நமக்கு தெரியாது. அன்றைக்கி நான் தற்செயலாக யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன், மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று வந்துச்சு. அதில் சொல்கிறேன், பெண்கள் சொல்கிறாங்க, குடித்தா உங்களுக்கு என்ன, குடித்தா நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம், அப்போ நீங்கள் தடுமாறிடுவ, உனக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது அப்படின்ட்டு அந்த தலைவர் கேட்குறார். அதெல்லாம் செய்யலாம், இப்படி வாழ்க்கை ஒரு தரம் தானே வாழ போகிறோம், நாங்கள் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு 30 வயசு கிட்டக்க இருக்கும் அந்த பெண் பிள்ளை அப்படி பேசுகின்றாள். ஐயோ, தேவனை அறியாதபடிக்கு நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றாயே. நான் அதை உடனே தட்டி விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய மன கவலையாக இருந்தது. இது நம்ம தெரியத்தக்கன இது நடக்குது. இப்படின்னு எத்தனை பெண்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு நரகத்துக்கு போய் விடுவார்கள். இன்றைய தேவை ஜெபம்தான். நீங்கள் இந்த மாதிரி காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக தேட்டர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நிறைய தேட்டர்கள் இருந்தது. நானுமே நிறைய தேட்டருக்கு போயிருக்கேன். அப்போது இந்த ஆல் நைட்டு ப்ரேயர் வைப்பாங்க. அந்த ஆல் நைட்டு ப்ரேயரில் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க,
தேட்டரெல்லாம் அடித்து நொறுக்குங்கப்பா, தேட்டரெல்லாம் அடித்து நொறுக்குங்கப்பா, அதெல்லாம் ஜெபக்கூடமாய் மாற வேண்டுமாப்பா அப்படின்னு சொல்லினா ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் நினைப்பேன், நம்ம நல்லா சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படி சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் எத்தனையோ இப்போ 1-2 தேட்டர் தான் இருக்குது. எல்லா தேட்டருமே சினிமா தேட்டரு இப்போ இல்லை. எங்கள் தெருவில் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு தேட்டர் உண்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த தேட்டரில் எங்களுக்கு வீட்டு பக்கங்கிறதுனால நிறைய படம் நான் அங்கே தான் பார்த்துருக்கேன், செகண்ட் ஷோ. அந்த தேட்டர் இப்போ இல்லாமல் அங்கே எல்லாமே கடைகள் வந்து விட்டது. அப்படி போல் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு நிறைய பேர் வாலிபர்கள் சேர்ந்து ஒரு மதுபான கடையில் நின்று அவர்கள் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, குடிக்காதீங்க, உங்கள் உயிருக்கு நீங்கள் நஷ்டப்படுத்துறீங்க, உங்கள் மனைவி பிள்ளைங்களை நினச்சி பாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சோலார் பை போட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியக்காரங்க அதில் நின்று கத்தி கொண்டு இருக்கின்றார். யாருமே கண்டுக்கிடலை. அவங்க பாட்டுக்கு போய் அந்த சாராய கடையில் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டு போகிறாங்க. எத்தனை வியாதிகள், எத்தனை குடும்பங்கள். நேற்று கூட எங்கள் சர்ச்சில் ஒரு அடக்கம். யாருன்னு பார்த்தா சின்ன வயசு பையன்தான். என்ன அப்படி எப்படி இவனுக்கு என்ன ஆச்சு, கைட்டு வெயிட்டாக இருப்பானே, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி நானும் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே விசாரித்தா குடிப்பான், ரொம்ப குடிப்பான், கஞ்சா போடுவான், சிகரெட்டு ஊதுவான், நைட் ஆனாலே இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வளர்த்தியா, ஹைட்டு வெயிட்டா, நல்ல கலரா, அருமையான ஒரு பையனாக நான் அவனை சிறு பையனை பார்த்துருக்கிறேன். இந்த நாளிலே அந்த மனைவியானவள் அப்படியே பறக்க முடிக்க என்ன செய்யணும்னு தெரியல. பையன் 17 வயசு பையன் துடித்து கொண்டு இருக்கின்றான். அருமையானவர்களே, எல்லாமே என்னதான், இந்த குடிதான். இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய தேவை நமக்கு உணவு அல்ல. இன்றைக்கெல்லாம் ரேஷன் கடையில் அரிசி போட்டாங்க பார்த்துக்கோங்க. ஒரு 60 வயசு அப்படி 70 வயசு கிட்டக்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஆட்சியில் 70 வயசுக்கு மேலே யாருக்குமே ரேக விட மாட்டாங்க. அதனால் உங்களால் வெயிட் தூக்க முடியலை. 5 கிலோ ஒரு எண்ணெய், பருப்பு, சீனி எல்லாமே உங்களால் தூக்க முடியலை. அதனால் உங்களுக்கு நாங்கள் வீட்டில் வந்து சர்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க. சொல்லி நம்ம உடனே வெளியே வந்து ரோட்டுக்கு வந்தால் போதும், ரேஷன் கார்டை கொண்டுக்கிட்டு உடனே பார்த்து எல்லாமே நமக்கு கையில் அப்படியே தந்துடுறாங்க. அரிசி கொடுத்தாங்க பாருங்க. இன்னைக்கு கடையில் வாங்குகிற 100 ரூபாய்க்கு வாங்குகிற அரிசி மாதிரியே அப்படி பியூர் ஒயிட்டா அவ்வளவு ஒரு அழகான அரிசியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த அரிசியை பார்த்தேன். எனக்கு முன்னால் ஒரு அக்கா வாங்கினாங்க. அப்படி ஒரு ஒயிட்டான அரிசி. எல்லாருமே சொல்கிறாங்க இதே பொங்கி சாப்பிடலான்னு. அப்படியான அந்த பஞ்செல்லாம் இப்போ இல்லை, அப்படிப்பட்ட பஞ்சம் இப்போ இல்லை. ஆனால் ஜெபம் தான் காணும். ஜெபத்தை காணுமே, ஜெபமே காணுமே. கண்ணீரோடு ஆலயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஜனங்களை காணுமே. இன்றைய தேவை உணவு அல்ல, அது எப்படி ஆகிலும் கிடைத்து விடுகின்றது. ஆனால் ஜெபம் காணும். ஜெபத்தை தேட வேண்டியது இருக்கு. ஒருத்தங்க ஆவிக்குள்ள கண்ணீரோடு மற்றவங்களுடைய இதயத்தை தொடக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஜெபம் இன்றைக்கு தேவை என்று தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். மோசே நினைக்காரு, பெரிய பாவம், மகா பெரிய பாவம், பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை செய்து விட்டார்களே என்று மோசே கதறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபம்தான் இன்றைக்கு நமக்கு தேவை. அநேகர் பாருங்க, நான் கடந்த நாளில் கல்யாண விட இங்கே போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது இல்லை, நான் ரெக்கார்டிங் தான் வந்துட்டு போனேன், நான் ஞாபகம் இல்லை. ஒரு மனிதன் ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்டி ஷர்ட் போட்டு, சின்ன வயசு பையன்தான், நல்ல பெரிய நல்ல ஒரு முகம், அப்படியே தனியாக நின்று சிகரெட்டை ஊதுறாரு. சிகரெட்டு ஊதும்போது பார்த்தீங்கன்னா வாயில் இருந்து ட்ரெயினில் புகை வரல, அதே மாதிரி கபன்னு அப்படியே புகை வருது. நான் நடந்து போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன், தம்பி இப்படி சிகரெட்டு ஊதாதங்க, இது இந்த புகை எங்கே போகுமா, நுரையீரலுக்குள்ளே போய் அங்கே என்னதாகும், கருப்பாக தானே ஆகும். அப்போ அந்த நம்முடைய பிளட்டு அங்கே அந்த சிகரெட்டு ஊதுறது உள்ளே போய் அது அங்கே போய் என்னதாயிருது, கருப்பாயிரும். அப்படியே கருப்பாக நுரையீரலின் அந்த சுவாசிக தன்மையை அது இழந்து விடுகின்றது. அதனால் மனிதன் பலவீனப்படுகின்றான். பிறகு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் அலைய வேண்டியதான். அப்படியே நான் பார்த்தேன், கஷ்டமாக இருந்து நான் வண்டியில் போனால் ஆட்டோவில் நான் வேகமாக அந்த இடத்த கடந்து போயிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போகும் வரைக்கும் மனசு துக்கமாக இருந்து இப்படி எத்தனை பேரை நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைய தேவை, அதிகமான தேவை தேவ சமூகத்திலே மோசே போல ஆண்டவரே சிகரெட்டு ஊதுறாங்க,
தீய நண்பர்களோடு உறவு வைத்து நேரத்துக்கு நேரம் வீட்டுக்கு வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் சீக்கிரமாக வீட்டுக்கு வர வேண்டும். தீய நண்பர்களோடு அவர்கள் சேர்ந்து தவறான காரியங்களை செய்து விடக்கூடாது. சில பெரியவங்க பெற்றோரை கவனிப்பதே இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்காக ஆலயம் செல்வதே இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் செய்யாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உணர்வுள்ள இருதயம் இல்லை, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் இல்லை. அன்னைக்கு ஒரு யூத்து பிள்ளைகிட்ட கேட்குறேன், எஸ்தர் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ராணி தான் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாத அப்படின்னு சொல்லுது. இந்த காலத்தில் நம்ம யூடியூப்பில் எவ்வளோ பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க, எவ்வளோ செய்திகள் வருது. ஆனால் ஒரு வாலிப மகள் கிறிஸ்டினா பிறந்து கிறிஸ்டினா வளர்ந்த பொண்ணுக்கு எஸ்தர் ராணி பற்றி ஒன்றுமே தெரியாதான். அப்படிப்பட்ட காலத்தில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதிலே பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரலோகத்துக்கு போயிடுவோம், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா, அது ஒரு தாயின் கண்ணீராக இருக்க வேண்டுமே, அது ஒரு தகப்பனின் கண்ணீராக இருக்க வேண்டுமே. நீ நல்லா நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், லக்ஸுரிஸான வாழ்க்கையில் வளர்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுமே, அதில் நம்முடைய கவனம் என்ன? எப்படி அவர்களை நம்ம பாராட்டி சீராட்டி மடியில் படுக்க வச்சு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். ஆகாரத்தை ஊட்டுவது போல கிறிஸ்துவின் அன்பையும் நரகத்தை பற்றியும் பரலோக ராஜ்யத்தின் ஆசையை பற்றியும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே சேட்டை செய்யுங்க. காம்பவுண்டுக்குள்ளே பெரிய காம்பவுண்டு, எங்கள் காம்பவுண்டு, அதுக்குள்ளே நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிப்படி சண்டை போட்டு மண்டை உடைஞ்சி தையல் போட்டு அப்படிலாம் நடக்கும். இப்போ இந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்ய, எத்தனை நேரம் தான் அடி போட அப்படின்னு நினச்சிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணுவேன். அவை பிள்ளைகள் பார்க்கும், ஆண்டவருடைய கிருபையினால ஏம்மா நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா நம்ம அழுறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போது ஒரு தாய் சொல்லுவாங்கள்ல, பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும். எதை எடுத்தால் என் பிள்ளை ரட்சிக்கப்படும், எந்த செயலை பெற்றோர் செய்தால் என் பிள்ளை கர்த்தருக்கு நேராக டேன் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நாம் செயல்பட வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே பிள்ளைகளுக்காக போராடுகிறீர்களா? கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறீர்களா? உடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே மண்டாடி ஜெபிக்கிறீர்களா? இவர் சொல்கிறாரு, என் பேரை நீங்கள் கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, 32வது அதிகாரம் 31வது வசனம். மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு ஜெபத்தை மோசே செய்கின்றார். இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், மன்னிங்க. இல்லை, நீங்கள் மன்னிக்கலைன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதின என் பேரை கிறுக்கி போட்டுருங்கப்பா அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபம். இப்போ நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஆண்டவர், இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். குடிவெறியினால, சிகரெட்டு ஊதுறவங்கனால, கஞ்சா அடிக்கிறவங்களுக்காக, விபசாரம் பண்ணுற பிள்ளைகளுக்காக, பையங்களுக்காக, வாலிபர்களுக்காக, திருச்சபைக்காக, உலகத்துக்காக, தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய தேவை அதிகமான ஜெபம். நீங்களும் நானும் திறப்பில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது, மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்யும் ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஜெப ஆவியை ஊற்றி எங்கள் ஜெபத்தினால் நிரப்பி அநேகர் எங்கள் ஜெபத்தினாலே ரட்சிக்கப்பட நீங்கள் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless you.